இயக்குநர்களாக இருந்த அலோக் வர்மா நீக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது புதிய இயக்குநர் நியமிக்கப்பட்டுள்ளார். சிபிஐ புதிய இயக்குநராக ரிஷிகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா மற்றும் ராகேஷ் அஸ்தானா இடையே ஏற்பட்ட மோதல் மிகப்பெரிய விஷயமாக உருவெடுத்தது. இதையடுத்து சிபிஐ இயக்குநராக இருந்த அலோக் வர்மா நீக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சிபிஐ புதிய இயக்குநராக ரிஷிகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, புதிய சிபிஐ இயக்குநராக ரிஷிகுமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் குறித்த கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். 2 மாத கால போராட்டத்திற்கு பிறகு தற்பொழுது சிபிஐனுடைய புதிய இயக்குநராக ரிஷிகுமார் சுக்லா IPS அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். 1983ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்து தற்பொழுது மத்திய பிரதேசத்தின் DGP-யாக இருந்தவர் தற்பொழுது சிபிஐயின் இயக்குநராக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அலோக் வர்மா மற்றும் முன்னாள் இயக்குநர் சிபிஐனுடைய இயக்குநர் அலோக் வர்மா மற்றும் ராகேஷ் அஸ்தானாவிற்கு இடையேயான மோதலை அடுத்து 2 இயக்குநர்களும் சிபிஐனுடைய 2 இயக்குநர்களும் தற்காலிக விடுப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அதன் பிறகு இடைக்கால இயக்குநராக நாகேஸ்வர் ராவ் அவர் நியமிக்கப்பட்டார். அதனை அடுத்து எழுந்த பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் பிரதமர் தலைமையிலான உயர்மட்ட குழுவானது கடந்த 3 முறை ஆலோசனை நடத்தி தற்பொழுது ரிஷிகுமார் சுக்லா அவர்களை புதிய இயக்குநராக நியமித்திருக்கிறது. குறிப்பாக 5 உயர்மட்ட அதிகாரிகளை இந்த பதவிக்கு வைப்பதற்கான ஒரு ஆலோசனையை உயர்மட்ட குழுவானது எடுத்திருந்தது. பிரதமர் மோடி, எதிர்க்கட்சியினுடைய மக்களவைத் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் ஆகிய 3 பேர் கொண்ட அந்த உயர்மட்ட குழுவானது தற்பொழுது ரிஷிகுமார் சுக்லாவை புதிய இயக்குநர் சிபிஐனுடைய புதிய இயக்குநராக நியமித்திருக்கிறது. குறிப்பாக மொத்தம் கொண்டு வரப்பட்ட 5 பெயர்களில் இவர்தான் சரியாக இருப்பார் என்ற ஒரு கருத்தை 3 பேருமே ஒருமனதாக உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 2 மாதங்களாக உச்சநீதிமன்றத்திலும் சிபிஐ இயக்குநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் உள்ளிட்ட 6 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது சிபிஐ இயக்குநருடைய நியமனம் இன்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் சிபிஐ இயக்குநருடைய நியமனத்தை மேலும் காலம் தாழ்த்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து உடனடியாக அதற்கான வேலைகளை தொடங்குங்கள் என்ற ஒரு உத்தரவையும் மத்திய அரசிற்கு உத்தரவிட்டிருந்த சூழ்நிலையில் இன்று ரிஷிகுமார் சுக்லா அவர்கள் சிபிஐனுடைய புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தற்காலிகமாக இந்த பொறுப்பில் இருந்த ராகேஸ்வரா அவர் இருந்த டிஜி பொறுப்பிற்கே மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது மத்திய அரசானது பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 2 ஆண்டு காலங்களுக்கு இவர்தான் சிபிஐனுடைய புதிய இயக்குநராக இருப்பார் எனவும் இவரை நீக்கும் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கும் சிபிஐ இயக்குநரை அதிகாரத்தை நீக்கும் அதிகாரம் என்பது உயர்மட்ட குழுவிற்கு மட்டுமே பொருந்தும் எனவும் மத்திய அரசு அதில் தலையிட முடியாது என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய அரசினுடைய அரசாணை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறதாமலா. சிபிஐ புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுசித்ரா. Thank you.